இன்றைக்கி தெரியும் இந்த சாப்பிட்ற டாஸ்கில் பிக் பாஸ் ஹவுஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து அந்த ஒரு 3 பேர் போகிறாங்க. அரோரா, பார்வதி அண்ட் கமருதீன் 3 பேரும் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆளுக்கு 300 பாயிண்ட்ஸுக்கு எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அரோரா வந்து கரெக்டாக 300 பாயிண்ட்ஸுக்கு தான் எடுப்பாங்க. பார்வதி வந்து 500 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துருவாங்க. கமருதீன் வந்து என்னென்னா ஒரு 600 ருபீஸ்க்கு ஒரு கேக்கை பார்த்துட்டு ஐயோ அது வேணுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே பஸர் அடிச்சிடும். ஸோ கமருதீன் வெளியே வந்துடுவார். அப்போ இவங்க டோட்டலாக இப்போ 300 + 500 800 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கமருதீன் ஒரு வேளை எடுத்திருந்தார், அவரோட ஷேர் எடுத்திருந்தாருனா இவங்க எல்லாத்தையுமே லூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பொட்டேட்டோ, சன்னா தால், அது இதுன்னு எல்லாமே எடுத்திருக்காங்க. மில்க் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ பார்வதி சொல்கிறாங்க, நான் நிறைய எடுத்தது நல்லதாக போச்சு, அதனால தான் நான் நிறைய எடுத்தனால தான் இப்போ பிரச்சனை இல்லாமல் போச்சு, இல்லைன்னா நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அரோரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வியானா கிட்ட சொல்கிறாங்க, இதே வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்வதியை கண்டிப்பாக அனுப்பக்கூடாது, இதே இப்போ வேறு யாராவது எடுத்திருந்தா அவங்க விடுவாங்களா, அது என்ன அப்படி 500க்கு எடுத்துகிட்டு வருது, அது தப்பு தானே, 300 தானே ஒரு ஆளுக்கு சொன்னது, நான்லாம் 300க்கு தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அப்போ வியானா சொல்கிறாங்க, சரி நீ அதை பப்ளிக்கில் எல்லோரும் முன்னாடி போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எஃப்ஜே சொல்லார், எனக்கு மற்றவங்க சாப்பிட்றது கூட பரவாயில்லடா, அந்த பார்வதி சாப்பிட்றது தான் எரிச்சலாக வருது, வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க, பார்வதியும் திவாகரும் பார்த்து வேணும்னே சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து உடனே வந்துட்டு ரம்யாஜு சொல்கிறாங்க, ஆமாம் அது என்ன புத்தி, அது ஒருத்தர் சாப்பாட்டு விஷயத்தில் போய் ஒருத்தர் கிடைக்கல கஷ்டப்படுறாங்கங்கும் போது பார்த்து சிரிக்கிறது, இதே அவங்களுக்கும் நாளைக்கு கிடைக்காம போகலாம்ல, எப்பயுமே எல்லாமே மாறி மாறி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாஜு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இப்போ கனி சொல்கிறாங்க, யாருமே பாருக்கிட்ட போய் பேச மாட்டாங்க, எல்லாருக்குமே பயம் அப்படின்னு. அப்போ எஃப்ஜே சொல்கிறாரு, ஆமாம் வியானாலாம் எப்போவுமே பாருவோட குட் புக்ஸில் தான் இருக்கிறா, பாருக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேயே சொல்கிறார். சொல்லும்போது ரம்யாஜு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக தான் நம்ம சண்டை போடாமல் இருக்கோம், நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன், இறங்கி விட்டால் நான் ஒரு லூஸு, நான் எப்போ இறங்கி எப்படி சண்டை போடுவேனே எனக்கு தெரியாது, என்கிட்டலாம் வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாஜு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. சூப்பர் டிலக்ஸ் டீமில் ரொம்ப சேடாக இருக்காங்க, எதுவுமே கிடைக்கலன்னு. அங்கே பிக் பாஸ் ஹவுஸில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாம் கிடச்சிருக்குன்னு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.